Hi, hello everyone. Welcome back to my channel Clout SaaS. இந்த வீடியோல ஒரு காலம் சார்ட்ல highest value lowest value எப்படி ஹைலைட் பண்ணலாம் with DAX without DAX அப்படிங்கற சினாரியோ பார்க்க போறோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு டேபிள்ஸ் இருக்கு. ஒன்னு ஃபேக்ட் டேபிள் இன்னொன்னு டைமென்ஷன் டேபிள். டைமென்ஷன் டேபிள்ங்கிறது டேட் டேபிள். சோ டேட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணிருக்கு அப்படினா it's based on the distinct function. Okay. சோ இப்போ பாத்தீங்கன்னா டேட் டேபிள் distinct function யூஸ் பண்ணி purchase date வந்து ஃபேக்ட் டேபிள்ல இருந்து புல் பண்ணிருக்கேன். சோ நமக்கு யூனிக் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். இந்த யூனிக் வேல்யூ நமக்கு அவுட்புட் வந்து ஒரு நியூ டேபிள்ல நமக்கு கிடைக்கும். ஓகே. ஏனா because we have used a new table. So அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு காலம் கிரியேட் பண்ணிருக்கோம். ஒன்னு மந்த் இயர் இன்னொன்னு இயர். மந்த் இயர் எப்படி கிரியேட் பண்ணிருக்கோம்னா ஒரு நியூ காலம் மந்த்தும் இயரும் இந்த பர்ச்சேஸ் டேட்ல இருந்து புல் பண்ணிருக்கோம். இந்த DAX ஃபங்க்ஷன் இருக்கு you can refer. And இயர் காலம் பாத்தீங்கன்னா again இயர் இந்த பர்ச்சேஸ் டேட்ல இருந்து நம்ம புல் பண்ணிருக்கோம். ஓகே. மாடல் வியூல பாத்தீங்கன்னா we have fact table dimension table. So ரெண்டு டேபிளுக்கும் நம்ம பர்ச்சேஸ் டேட் பேஸ் பண்ணி நம்ம காமனா கனெக்ட் பண்ணிருக்கோம். So இப்போ ரிப்போர்ட் வியூல பாத்தீங்கன்னா so இந்த ஸ்லைட்ஸ் பாத்தீங்கன்னா without DAX இப்போ எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So in the slicerல பாத்தீங்கன்னா year from dimension table இருந்து புல் பண்ணிருக்கேன் and this is the column chart. X axisல பாத்தீங்கன்னா month year from the dimension table and y axis பாத்தீங்கன்னா total price measure கிரியேட் பண்ணிருக்கேன். So total priceங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது, sum of price from the fact table. So இப்போ இந்த column chart select பண்ணிட்டு just go to format your visuals. So இதுல வந்து பாத்தீங்கன்னா columns இருக்கு இல்லையா, so இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க கலர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா conditional formatting இருக்கு. So அதை கிளிக் பண்ணும்போது ஒரு நியூ விண்டோ ஓபன் ஆகும். இந்த நியூ விண்டோல நமக்கு ஃபார்மட் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அப்படியே இருக்கட்டும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட் ஃபீல்ட் ஷுட் பி பேஸ் திஸ் ஆன் அப்படிங்கிறது இருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம டோட்டல் பிரைஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா if value is equal to 0 அப்படினா இது பர்சன்டேஜ் அப்படி இருக்கும். if the value is 0 அப்படினா நம்ம ஏதாவது ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு நியூ ரூல் கிரியேட் பண்றோம். சோ இதுல வந்து அகைன் if the value is equal to 100 அப்படினா பர்சன்டேஜ் இருக்கட்டும். if the 100 is equal to 100 அப்படினா நம்ம வேற கலர் நம்ம கொடுக்கலாம். லெட்ஸ் சே ஒரு green கொடுக்கலாம். ஓகே. சோ if the value is equal to 0 னா இந்த கலர் வரும். value is equal to 100% அப்படினா இந்த green கலர் வரும். ஓகே. சோ just click ஓகே கொடுங்க. சோ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லோயஸ்ட் வேல்யூ இந்த கலரும் ஹையஸ்ட் வேல்யூ greenலயே இருக்கு. சோ அதே மாதிரி ஸ்லைசர்ல நம்ம எந்த இயர் செலக்ட் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பார் சார்ட்லயே உங்களுக்கு மாறும். ஓகே. ஃபைன். சோ இப்போ வந்து without DAX பார்த்தோம். now let us see with DAX. சோ இந்த DAXலயே நான் என்ன பண்ணிருக்கேன், அதே விசுவல்ஸ்னா சேம் காலம்ஸ் தான் புல் பண்ணிருக்கேன் வித் DAX யூஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து ஒரு நியூ மெஷர் கிரியேட் பண்றோம். சோ நியூ மெஷர் நேம் பாத்தீங்கன்னா ஹைலைட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். அகைன் ஆல்ட் என்டர் கொடுத்தா உங்களுக்கு தெரியும் நியூ லைன்ல வந்துடும். சோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். சோ அண்டர்ஸ்கோர் ஜஸ்ட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன். சோ இப்போ இட் இஸ் a min வேல்யூ அப்படின்னா சோ min அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் நேம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நான் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கேன். சோ min வேரியபிள்ல நான் என்ன பண்றேன், min x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இது என்ன உங்களுக்கு ரோ வைஸ் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஓகே. சோ இதுல வந்து டேபிள் கேட்றாங்க. சோ டேபிள் சின்டாக்ஸ் என்ன கொடுத்தா ஆல் செலக்டட். சோ ஆல் செலக்டட் ஃப்ரம் விச் காலம் நம்ம ஸ்லைசர் என்ன காலம் கொடுத்துக்கோம், மந்த் இயர் காலம் கொடுத்துக்கோம். கரெக்ட்டா. சோ மந்த் இயர் ஃப்ரம் த டேட் டேபிள் which is the dimension table here. செலக்ட் பண்ணிக்கோங்க. just close the bracket for all selected. again இப்போ கமா கொடுத்தீங்கன்னா it will ask for the expression. சோ எக்ஸ்பிரஷன் நம்ம ஆல்ரெடி மெஷர் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்ட்டா. சோ டோட்டல் பிரைஸ் அப்படிங்கறத மெஷர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். just டாப் கொடுங்க. செலக்ட் ஆகும். just close the bracket. இப்போ மின்னுக்கு எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி மேக்ஸ்க்கு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்றோம். வேரியபிள்ங்கிறது ஒன்றும் கிடையாது, அந்த வேல்யூ வந்து அந்த பர்டிகுலர் வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல மேக்ஸ்க்கு நான் மேக்ஸ் எக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். அகைன் ஆல் செலக்டட் ஸோ தட் செலக்டட் வேல்யூ ஃப்ரம் த ஸ்லைசர் உங்களுக்கு பிக் ஆகும். ஸோ ஸ்லைசர் நம்ம எதை பேஸ் பண்ணி பண்ண போறோம், மந்த் இயர் ஃப்ரம் த டேட் டேபிள். ஓகே. க்ளோஸ் த பிராக்கெட் கமா. நவ் இப்போ நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன், நமக்கு டோட்டல் பிரைஸ். ஓகே. ஜஸ்ட் டேப் கொடுங்க. தென் க்ளோஸ் த பிராக்கெட். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ மூணாவது இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். வேரியபிள் ஹைலைட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகே. ஹைலைட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா மல்டிபிள் இஃப் கண்டிஷன் நம்ம பண்ணும்போது நம்ம ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்விட்ச் இஃப் இட் இஸ் ட்ரூ கண்டிஷனா இருந்தால் தென் என்ன பண்ணணும், இஃப் த மின் வேல்யூ ஈக்குவல் டு டோட்டல் பிரைஸா இருந்ததுன்னா எனக்கு ரெட்ல ஷோ பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். தென் கமா இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ கேட்குது பாருங்க, வேல்யூ 2. இப்போ ஆல்ட் என்டர் கொடுத்துட்டு அண்டர்ஸ்கோர் மேக்ஸ் அந்த வேரியபிள்ல இருந்து நம்ம இஃப் திஸ் ஈக்குவல் டு டோட்டல் பிரைஸ் அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படிங்கிறது. ஓகே. ஸோ டோட்டல் பிரைஸ்னா தென் மேக் இட் ஆஸ் கிரீன் கலர். ஓகே. ஓகே. இப்போ இது ரெண்டுமே இல்லை எனக்கு வந்து மற்றதுக்கெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் புட் கிரே எல்ஸ் கண்டிஷன்ல தென் க்ளோஸ் த பிராக்கெட். இப்போ வந்து அகைன் ஆல்ட் என்டர் நான் இப்போ வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ ரிட்டர்ன்ல ஆல்ட் என்டர் கொடுத்துட்டு we are just calling the highlight variable. ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த DAX எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். min அப்படிங்கிற அந்த வேரியபிள் கிரியேட் பண்றோம் ஈக்குவல் டு min x. நமக்கு என்ன பண்ணும்,
ஒரு ரோ வைஸ் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஓகே, ஸோ மின் நெக்ஸ்ட் கமா ஆர் செலக்டட். நம்ம ஏன் இங்கே ஆர் செலக்டட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லைசரில் எந்த இயர் இருக்கோ, அதாவது மந்த் இயர் இருக்கோ, அதை வந்து நமக்கு இங்கே ஃபுல் ஆகும். ஸோ ஆர் செலக்டட் டேட் டேபிள்ஸ் வந்து மந்த் இயர் கமா எக்ஸ்பிரஷன் நமக்கு என்ன டோட்டல் ப்ரைஸ். ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா அகைன் மேக்ஸ். மின்னு நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அதே தான் மேக்ஸ் எக்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஆர் செலக்டட் month year from the date table and expression supposed to be total price. Okay, next third வேரியபிள் இன்னொன்று கிரியேட் பண்றோம். அதை வந்து ஹைலைட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இதுல வந்து switch function யூஸ் பண்றோம். மின்னோட வேல்யூ என்ன வருதோ அது வந்து டோட்டல் பிரைஸோட எங்க ஈக்குவல் ஆகுதோ அங்க வந்து ரெட்டா நம்ம டிஸ்ப்ளே பண்ண சொல்றோம். மேக்ஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து எங்க டோட்டல் பிரைஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அங்க வந்து கிரீன் வந்து ஹைலைட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ரெண்டும் இல்லாம எல்ஸ் கண்டிஷனை நம்ம கலரும் கொடுக்கலாம். அது வந்து கிரே கலர். ஓகே, ஸோ இது ரெண்டுல இந்த ரெண்டு இல்லாம வேற என்ன வந்தாலும் கிரே கலர்ல கொடுக்க சொல்றோம். ஓகே, இங்க நம்ம வேரியபிள் க்ளோஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் இந்த ஹைலைட் வேரியபிள். ஸோ ஹைலைட் கொடுத்துட்டு நம்ம கமெண்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த காலம் சார்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கோ டு ஃபார்மட் யுவர் விசுவல்ஸ். இங்கே வந்து காலம்ஸ் இருக்கு. அங்கே போயிட்டு இங்கே பாருங்க கண்டிஷனல் ஃபார்மட்டிங், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்மட் ஸ்டைல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஃபீல்டு வேல்யூ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ண மெஷர் நேம் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் செலக்ட் ஹைலைட் ஹியர். ஏன்னா ஹைலைட் தான் நம்ம மெஷர் நேம் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து லோ வேல்யூ இருக்கோ அங்கே வந்து ரெட்டாகவும் ஹையர் வேல்யூக்கு க்ரீனாகவும் டிஸ்பிளே ஆகுது. மற்ற எல்லா காலம் சார்ட்டும் கிரே கலர்ல. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் இயர் சேஞ்ச் பண்ணால் கூட என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ஹையஸ்ட் வேல்யூக்கு க்ரீனும் லோயஸ்ட் வேல்யூக்கு ரெட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். தென் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.